ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசிலிருந்து மிக முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எல்லாமே பழைய மற்றும் புதிய சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 50 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முதல் கேள்வி, விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1336ஆம் ஆண்டு. தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. பாமினி பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? அதிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து பாமினி பேரரசு உருவானது. ஆன்சர் 1347ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி, எந்த நதிக்கரையில் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது? இது மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் துங்கபத்ரா. எந்த நதிக்கரையில் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது? துங்கபத்ரா. நான்காவது கேள்வி, மதுரை எந்த ஆண்டு தனி சுல்தானியமாக உருவானது? ஆன்சர் 1333ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, தேவகிரியில் இருந்து குல்பர்காவிற்கு தனது தலைநகரை மாற்றியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின் இதுவும். ஆன்சர் ஜாஃபர் கான். ஆறாவது கேள்வி, தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்டவர் யார்? இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆன்சர் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. ஏழாவது கேள்வி, பாமினி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாமன் ஷா அல்லது ஜாஃபர் கான். ஜாஃபர் கான் என்ற தன்னுடைய பெயரை பாமன் ஷா என்று மாற்றிக்கொண்டார். எட்டாவது கேள்வி, இபன் ஃபதுதா எந்த நாட்டு பயணி? ஆன்சர் மொராக்கோ. மொராக்கோ நாட்டு பயணி இபன் ஃபதுதா. ஒன்பதாவது கேள்வி, தனது தலைநகரை குல்பர்காவிலிருந்து 1429 ஃபீடாருக்கு மாற்றியவர் யார்? ஆன்சர் முதலாம் முகமது. தேவகிரியிலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றியவர் பாமன் ஷா. குல்பர்காவிலிருந்து ஃபீடாருக்கு மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது. பத்தாவது கேள்வி, கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் ராஜா கிருஷ்ணதேவ். இவர் பார்த்தீங்கன்னா காகத்திய வம்சத்தை சார்ந்தவர். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் ராஜா கிருஷ்ணதேவ். 11வது கேள்வி, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1565ஆம் ஆண்டு. 12வது கேள்வி, விஜயநகர அரசர்கள் எந்த உருவத்தை தங்களது அரச முத்திரையாக கொண்டனர்? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பன்றி அல்லது வராகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 13வது கேள்வி, விஜயநகர பேரரசு எத்தனை வம்சங்களாக ஆட்சி செய்தது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 4 வம்சங்களாக இந்த பேரரசு ஆட்சி செய்தது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சங்கம வம்சம் 1336 முதல் 85 வரை. சாளுவ வம்சம் 1485 முதல் 1505 வரை. துளுவ வம்சம் 1505 முதல் 1570 வரை. லாஸ்ட்டாக ஆரவீடு வம்சம் 1579 முதல் 1650 வரை. ஸோ இது நம்மளுக்கு பொறுத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, மிக முக்கியமானது. 14வது கேள்வி, விஜயநகர அரசர்கள் எந்த அரசர்களின் முத்திரைகளை தங்கள் அரசு முத்திரையாக கொண்டனர்? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆன்சர் சாளுக்கியர்கள். 15வது கேள்வி, மதுரை சுல்தானிய ஆட்சி எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? ஆன்சர் 1370ஆம் ஆண்டு. மதுரையை வெற்றி கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பனா. 16வது கேள்வி, மதுரா விஜயம் என்னும் நூலை கங்காதேவி எந்த மொழியில் எழுதினார்? ஆன்சர் சமஸ்கிருதம். இது மிக முக்கியமான ஒரு நூல். குமார கம்பனாவுடைய வெற்றியை பாராட்டும் விதமாக அவருடைய மனைவி கங்காதேவி மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியிருப்பாங்க. அது என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். அடுத்து, சங்கம வம்ச அரசர்களுள் மிக சிறந்த அரசர் யார்? சங்கம வம்ச அரசர்களுள் மிக சிறந்தவர் 2ஆம் தேவராயர். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. அடுத்து, பாரசீக நாட்டின் தூதுவர் அப்துல் ரசாக் யாருடைய ஆட்சி காலத்தில் வருகை புரிந்தார்? ஆன்சர் 2ஆம் தேவராயர். அப்துல் ரசாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரசீக தூதுவர். அடுத்து, சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்?
ஆன்சர் சாளுவ நரசிம்மர். இந்த கேள்விகள் நமக்கு பொருந்தாதது இல்லைனா பொருத்துகளை கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமானது. எந்தெந்த வம்சத்தை யார் தோற்றுவிச்சாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து அமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் யார்? இதுவும் ஃபேமஸான நூல். ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயருடைய மிக முக்கியமான நூல் அமுக்த மால்யதா. 21வது கேள்வி, துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் வீர நரசிம்மர். 22வது கேள்வி, நாயக் அல்லது நாயங்காரா முறையை மறுசீரமைப்பு செய்து அதற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கியவர் யார்? ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். 23வது கேள்வி, விஜயநகர பேரரசு காலத்தில் முதலமைச்சர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் மகாபிரதானி. மகாபிரதானி என்பவர் யார்? முதலமைச்சர். 24வது கேள்வி, முகமது கவான் எந்த அரசரின் கீழ் அமைச்சராக பணியாற்றினார்? ஆன்சர் மூன்றாம் முகமது. மூன்றாம் முகமதினுடைய மிக முக்கியமான ஒரு படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். 25வது கேள்வி, ஹரிஹரர் புக்கர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். சங்கம வம்சம். சங்கம வம்சத்தை நிறுவியவர்கள் யார் அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஹரிஹரர் மற்றும் புக்கர். 26வது கேள்வி, நிர்வாக வசதிக்காக பாமினி அரசை முகமது கவான் எத்தனை பகுதிகளாக பிரித்தார்? ஆன்சர் 8 பகுதிகள். ஸோ யார் 8 பகுதியாக பிரித்தாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 27வது கேள்வி, விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன? லாஸ்ட் இயர் எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வராகன். விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் வராகன். 28வது கேள்வி, பாமினி பேரரசின் உதவி நிதி அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் நசீர். அடுத்து கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் அச்சுதராயர். கிருஷ்ணதேவராயரை அடுத்து ஆட்சி புரிந்தவர் அச்சுதராயர். 30வது கேள்வி, ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமலை தேவராயர். 31வது கேள்வி, துளுவ வம்சத்தின் மிக சிறந்த அரசர் யார்? துளுவ வம்சத்தின் மிக சிறந்த அரசர் கிருஷ்ணதேவராயர். 32வது கேள்வி, கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது. ஆன்சர் 20 ஆண்டுகள். தலைக்கோட்டை போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? ஆன்சர் ராமராயர். கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் அச்சுதராயர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில அரசர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி பார்த்தீங்கன்னா ராமராயர் கையில் வந்திருக்கும். அவருடைய காலத்தில் தான் தலைக்கோட்டை போர் 1565 நடைபெற்றிருக்கும். அடுத்து ஜாம்பவதி கல்யாணம் என்ற நூலை கிருஷ்ணதேவராயர் எந்த மொழியில் எழுதினார்? ஆன்சர் சமஸ்கிருதம். அமுக்த மால்யதா அப்புறம் ஜாம்பவதி கல்யாணம் இது இரண்டுமே கிருஷ்ணதேவராயருடைய நூல்கள். 35வது கேள்வி, அமுக்த மால்யதா என்ற நூல் யாரை பற்றி கூறுகிறது? இது ஒரு பாக்ஸ் கொஷின், எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். 36வது கேள்வி, பாமினி பேரரசின் காவல்துறை தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் கொத்தவால். 37வது கேள்வி, ஷாநாமா என்ற நூலை எழுதியவர் யார்? ஷாநாமா யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிர்தௌசி. இந்த ஃபிர்தௌசி எழுதிய இந்த ஷாநாமா நூலில் பாமினி பேரரசினுடைய சிம்மாசனம் பற்றி கூறப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. 38வது கேள்வி, ஆந்திர போஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். கிருஷ்ணதேவராயர். ஆந்திர போஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? கிருஷ்ணதேவராயர். 39வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எது? இதுவும் மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிம்மாச்சலம். 40வது கேள்வி, முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவிய இடம் எது? இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீடார். 41வது கேள்வி, விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு எது? ஆன்சர் 1646ஆம் ஆண்டு. 42வது கேள்வி, எந்த விஜயநகர அரசால் நாயக்கர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். இதுவும் மிக முக்கியமான கேள்வி. 43வது கேள்வி, ஆந்திர கவித பிதாமகா என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அல்லசானி பெத்தனா. இந்த அல்லசானி பெத்தனா கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்தவர். 44வது கேள்வி, விட்டலசாமி கோவில் மற்றும் விருப்பாக்ஷா கோவிலை கட்டியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். கிருஷ்ணதேவராயர். விட்டலசாமி கோவில் மற்றும் விருப்பாக்ஷா கோவிலை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர்.
45வது கேள்வி, கர்நாடக வித்ய விலாசா என்ற பட்டத்தை பெற்றிருந்தவர் யார்? ஆன்சர் 2ஆம் ஹரிஹரர். 46வது கேள்வி, ஹன்னம்மா என்பவர் யாருடைய அவையில் இருந்த பெண் செய்தியாளர்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் 2ஆம் தேவராயர். பெண் செய்தியாளர் ஹன்னம்மா யாருடைய அவையில் இருந்தாங்க? 2ஆம் தேவராயர். அடுத்து, ஆரவீடு வம்சத்தினர் தனது புதிய தலைநகரை உருவாக்கிய இடம் எது? தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் நிகழ்ந்தது இது. ஆன்சர் பெனுகொண்டா. 48வது கேள்வி, குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டியவர் யார்? ஆன்சர் முதலாம் முகமது ஷா. 49வது கேள்வி, விஜயநகர கட்டிட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? ஆன்சர் குதிரை. 50வது கேள்வி, பாமினி அரசில் தலைமை நீதிபதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் சதார் இ ஜஹான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜயநகரம் மற்றும் பாமினி பேரரசிலிருந்து மிக முக்கியமான 50 கேள்விகள் பார்த்துருக்கோம். இது மிக முக்கியமான ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது பார்த்துக்கோங்க. இதிலிருந்து தேர்வில் அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி பார்க்கலாம். விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.